யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நடிகர் விஜயை ஆதரிப்பதற்காக பல்வேறு தரப்பிலிருந்து புதிய ஆட்களை இறக்கி கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சற்றும் இழைக்காமல் மிகப்பெரிய அளவில் ஒரு பணங்களை பாய்ச்சுவது, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பணம் பாதாளம் வரைக்கும் பாயுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாய்ச்சிருக்கிறாங்க. நான் ஒரு 10 ஆண்டுகளாக என்னுடைய முகநூல் நண்பராகவும் இருந்து வரக்கூடிய தோழர் பிஸ்மி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர், நியாயமான பத்திரிகையாளர்களாக நாம் பார்க்கப்பட்டது. இந்த இடத்துல எப்படி ஐயநாதன் அவர்கள் நடிகர் விஜயை ஆதரிக்கிற போது ஏற்பட்ட அதிர்ச்சி இருந்ததோ, அதற்கு கொஞ்சம் கூட குறையாமல் பிஸ்மியும் அந்தணனும் ஆதரிக்கிறதை பார்த்தால் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஆச்சரியமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்திகளில், நம்பகத்தன்மையான செய்திகளில் இருக்கக்கூடியவர்களோட அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, நடிகர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க பேசின பேச்சு, கட்சி ஆரம்பிக்கன்னா பேர் வைக்கல, ஒன்றுமே வைக்கலாம். கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னபோது ஒரு வருஷமாக ரஜினிகாந்தை திட்டி தீர்த்து அயோக்கிய நடிகன், கேடுகட்ட நடிகன், சுயநினைவற்ற நடிகன் அப்படியெல்லாம் பேசி தீர்த்து கழிச்சாங்க அத்தனை பேரும். ஒரு நடிகன் நாடாளக்கூடாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லி டெய்லி அவங்களுடைய காணொலியில் முகநூலில் எழுதுவாங்க. அவங்க இதெல்லாம் பார்ப்போம். நம்ம பரவாயில்லையே, சினிமாக்குள்ளே அரசியலை இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிற ஒரு ஆளாக இருக்காங்களே அப்படின்னு. அதாவது அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கேடுகட்ட ரசிகர்கள் தான் சொல்லுவான். கேடுகட்ட ரசிகர் அப்படிங்கிற வார்த்தையை தான் பேசுவான். சினிமா தியேட்டரில் டிக்கெட்டை எடுத்து படம் பார்க்கக்கூடிய ஒரு நடிகனுக்கு கைதட்டுற கையில் போய் நாட்டை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, முட்டாள் ரசிகன் அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் இப்போ திடீர்னு விஜய் ஆரம்பிக்கிறார். இன்னொன்று சொல்லட்டுமா, நடிகர் விஜய் கட்சியை துவங்குவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது என்கின்ற சூழல் வரும்போதெல்லாம் நக்கல் நையாண்டி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் இப்போ வரைக்கும். எப்போ ஆதவ அர்ஜுனா அங்கே விஜய் கட்சிக்கு பக்கம் போனாலோ அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள்ட்ட மாறிட்டாங்க. நான் கடந்த ஒரு மாதமாக நான் பார்த்து கொண்டு வருகிறேன் அவருடைய முகநூல். என் நண்பர்கள் நட்புல தான் இருக்கக்கூடியது. அவருடைய பதிவுகள் எனக்கு ஃப்ரண்ட்டில் இதுகளில் வந்துடும். போடுகிற தலைப்பு புதிய தலைமுறைக்கு போட்டாங்க இல்லையா, ரஜினி விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார், விஜய் கார் தயாராக நிற்கிறது, விஜய் வீட்டு கதவு திறந்து விட்டது, இதோ கார் வருகிறது, முன்னால் போகிறது, இப்படி பிட்டு செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, தலைப்பு செய்தி. அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லைங்க. பிஸ்மி பேசுகிறார், அந்தணன் பேசுகிறாங்க. ஜனநாயகன் படத்திற்கு ப்ரமோஷனுக்கு நீங்கள் பேசுகிறது மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கினா நேற்று என்ன செய்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜனநாயகனை கண்டு அஞ்சும் அரசியல் கட்சிகள் நடிகர் விஜயை பி டீம், பிஜேபியின் பி டீம் என்று சொல்லும் அயோக்கியர்கள், அவர்களுக்கு ஒரு செய்தி அப்படின்னு ஒரு செய்தி போடுறார். என்ன செய்தி போடுறாருன்னா, ஜனநாயகன் படத்தில் இருக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் இருக்கு இல்லையா, சென்சார் சர்டிஃபிகேட், அந்த சென்சார் சர்டிஃபிகேட் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல, ஆனால் பராசக்தி படத்துக்கு கொடுத்துட்டாங்க. இந்த படத்துக்கு கொடுப்பதற்கு இன்னும் தாமதப்படுத்துகிறார்கள், கையில் சேரவில்லை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி மற்ற யார் பற்றி நான் பேசுகிறது, நம்ம சேனலில் பேசுகிறதுக்கு தகுதி இல்லை. ஆனால் தகுதி வாய்ந்த நபராக நினைத்த ஒரு நபர் இப்படி கேவலமாக ஒரு விளைவு இருக்கிறாரே. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி இன்னொன்றும் போட்டாங்க. இதை நான் சொல்லிடுறேன், இதை சொல்லிட்டு நான் சொல்கிறேனே. அப்போது ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கும்போது, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா படம் ரிலீஸ் ஆகாது. அப்போ என்ன காரணம்? பிஜேபியோட அவர்கள் கூட்டணியில் இருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கணும்ல, விஜய் படம் ரிலீஸ் ஆகிருக்கணும்ல. ஆனால் விஜயோடு சேர்ந்து அவர்கள் நெருக்கம் காட்டவில்லை என்பது இதிலிருந்தாவது இந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லைன்னு இந்த முட்டாள் சொல்கிறான். நீ இவ்வளவு கீழ்த்தரமாக போய்விட்டால் உங்கள் நம்பகத்தன்மை மேலேயே நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வரும். ஆனால் உண்மையான செய்திகளாக என்ன உலா வருகிறது என்று தெரியுமா? ஜனநாயகன் படத்தில்
கரூர் படுகொலை இருக்கு இல்லையா, 41 பேர்களை திட்டமிட்டு கூட்டத்தினை உருவாக்கி நெருக்கி லைட்டை ஆஃப் பண்ணி ஒரு கொடூரனை போல ஒரு திரைப்படத்தில் வந்து மிக கொடூரமான ஒரு வில்லனை காட்டுறதுக்கு ஒரு காட்சி வைப்பாங்க. பெண்கள் சிதறி ஓடுவதைப் போல் வெடிகுண்டு வெடிக்கை போல் இருக்கும்போது வில்லை வந்து கக்கன்னு சிரிப்பான் இல்லையா, அப்படி ஒரு முகத்தோற்றத்தில் காருக்குள்ளே உட்காந்து மக்கள் அலையலையாக சாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் லைட்டை ஆஃப் பண்ணி சிரிச்சாம் பாருங்க. ஒரு சிரிப்பு மன்னிக்கவே முடியாத காட்சி. அந்த காட்சி அது திரைப்படத்திற்காகத்தான் அப்படிப்பட்ட காட்சிகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த படத்தில் கரூரில் எடுக்கப்பட்ட காட்சிகள் ஜனநாயகன் படத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. நக்கீரை எழுதியிருக்காப்புல 64 ட்ரோன்கள் கிட்ட சுற்றி ட்ரோன் பறந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அந்த படத்தில் சேர்க்கிறது. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆகையினால் தான் கிடைக்கவில்லை என்று புலனாய்வு பத்திரிகைகள் செய்திகள் எழுதுது. நீ இன்றைக்கி எழுதுறிய பிஸ்மி எழுதுறீ இல்லையா, இன்றைக்கி நீங்கள் இந்த செய்தியை போட்டீங்க, அந்த போட்டதுக்கு உண்டான செய்தியை நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் வருகின்ற செய்தி என்ன இருக்குது அன்றைக்கே சொன்னோம். இப்போ நீங்கள் 3 நாளாக டெல்லியில் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஆதவர்ஜுனாவும் விஜயை தவிர மற்ற 3 பேரும் தூக்கிட்டு போய் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா, விஜய் வண்டிக்கு டிரைவர் கார் ஓட்டினால அவனை கொத்தா பிடிச்சி கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. நீ யார் சொல்லி இந்த காரை அந்த முன்னால் போட, உனக்கு வண்டியை யார் விளக்குனா, உனக்கு கமாண்ட் கொடுத்தது என்ன? அப்போ நீ டிரைவர், இப்போ நீங்கள் விஜய் மேலே நிற்கிறாப்புல அப்படின்னா இந்த டிரைவர் தானே வண்டியை ஓட்டும் போதே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற ஃபுல் டீட்டெயில் டிரைவருக்கு தான் தெரியுமா. இதை கனவுல கூட இவங்கெல்லாம் எதிர்பார்க்கல. ஏதாவது வர்ஜினா நிர்மல் இவனுங்களெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வச்சாங்க. டிரைவரை தூக்கிட்டு போனது அரண்டாங்க. டிரைவர் எல்லாம் பிட்டு உள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க. புஷியானந்து ஓடியே விட்ட எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஜனநாயகன் படத்திற்கான மார்க்கெட் வியூவை ஏற்றுவதற்காகவும் எதிர்பார்ப்பை கூட்டுவதற்காகவும் ஏன் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு நடக்கக்கூடாது? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இல்லையா, இன்றைக்கி ஆதங்கப்பட்டு எதுக்கும் எழுதாத ஒரு செய்தியாளர் இந்த செய்தியை நீங்கள் எழுதுறீங்க இல்லையா. ஐயநாதை எப்படி பிளறி மயிர் தெரிக்க ஓடி வந்து வெளியில் வந்தார்ல, போன ஜனவரியில் அவர் வெளியே வந்தார். ஜனவரி 5ஆம் தேதி. இந்த ஜனவரி இன்னைக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி பிறக்க போகுது, விடிஞ்சால் 3ஆம் தேதி. இந்த இதில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, உள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் உள்ளே போயிருக்கிறாங்கன்னா, போன ஒரு சுயம்புவாக போன யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள். செங்கோட்டை இன்னும் சட்டப்பைக்குள்ளே வந்து ஜெயலலிதா படத்தை தான் வச்சுருக்கிறாப்புல. நீங்கள் என்ன சொன்னீங்க, கமலஹாசனுக்கு என்ன சொன்னீங்க நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது? ஏங்க இன்ன வார்த்தை என்ன இல்லை, அதாவது சிவகார்த்திகேயன் யார் நம்ம நடிகரை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு இதுவும் நமக்கு வரலங்க, வார்த்தையில் நமக்கு கடுமையாக வருது. பராசக்தி என்கின்ற டைட்டில், இதுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பராசக்திங்கிற டைட்டிலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி படம் வருகிற பொழுதே முதலேயே இத்தனாம் தேதி ரிலீஸ் என்று டெக்ளேர் பண்ணிட்டு தான் அந்த படத்தையே வெளியிட்டாங்க. படம் ஷூட்டிங் பண்ணும்போதே ஜனவரி பொங்கலுக்கு வெளியிடுங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஆனால் ஜனநாயகன் அப்படி அறிவித்தாங்க? யார் எப்போ அறிவித்தது? இப்போ நீங்கள் அந்த பிட்டு நியூஸை ஏற்றி இன்னும் குரோத்தை காட்டுறதுக்காகவும் பராசக்திக்கு உண்டான அந்த இதெல்லாம் இருக்குல்லையா, வள்ளுவர் கோட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த கண்காட்சி கோயம்புத்தூர் மதுரையிலையும் நீட்டிக்கக்கூடிய சூழல் உருவாகிற காலத்தினாலும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ட்ரெண்ட் செட்டாக நடக்கக்கூடிய அந்த தலைப்பு இருக்கு இல்லையா, அந்த தலைப்போடு நீங்கள் ஜனநாயகன் என்கின்ற படத்தை இன்னும் கிரிப்பாக ஏற்றுவதற்காகத்தான் நீங்கள் தான் அதை கொண்டு வரீங்க. இதை வந்து ரெட்ஸென்கோ நம்ம வந்து அது வந்து அவங்களுக்கு நமக்கு ஸ்போக்ஸ் பர்சனே நம்ம கிடையாதுங்க. இருந்தாலும் அப்படி ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டு இந்த அந்தணன் டீமும் பிஸ்மி டீமும் செய்யக்கூடிய கூத்து தான் நமக்கு பெரிய ஆச்சரியம். இதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, திமுக அரசை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கு முன்னாடி சீமானை பற்றி பேசுறதுக்கே ரொம்ப உட்காந்து யோசிப்பாங்க. வெத்தலையில் சுண்ணாம்பு தடவி பாக்கு போட்டு அதிலிருந்து செவக்கா என்னன்னு பார்த்து ரொம்ப நாசுக்காக அவங்க வந்து பேசுவாங்க. கொண்ட உச்சிக்குடுமி ஆடுவதையும் உச்சிக்குடுமி மறைக்காமல் நீங்கள் பேசுவதையும் மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அடிஸ்கேலில் என்ன உயர வைக்கிறீங்கிறத உங்களுக்கும் வச்சு பாருங்கள். மற்றவங்க உங்களை பார்ப்பாங்க இல்லையா.
அப்படி என்ன சாதனை செய்து விட்டார் விஜய் என்று சொல்லுவதற்கு நீங்கள் ஆதரிக்கிறீங்க? நாஞ்சில் சம்பத்து பேசுறதுக்கு நீங்கள் பேசுறதுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது? நாஞ்சில் சம்பத்து எப்படி சிக்கி திணறி போயிருக்கிறா? நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வாங்களேன், பேசுங்களேன். இதுவரை யாரும் ஆதரிக்காத விஜயை ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம் வந்துச்சுன்னு என்ன செஞ்சு கிழித்து விட்டாருங்கிறதுக்காக நீங்கள் ஆதரிக்க சொல்லுங்கள். இப்போ என்ன செஞ்சு கிழிச்சிட்டார்? 41 பேர் துள்ள துடிக்க இறந்த பொழுது பத்திரிக்கையாளர்கள் பதறி போய் கூப்பிட காது கேட்காம போனானே, அது உங்காதில் விழுவலையா? கண்டித்து நீங்கள் பேசலையா? என் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு நாங்கள் பேசாமல் இருப்பதே நல்லதுன்னு சொல்லி பேசாமல் மௌனமாக இருக்கிறாப்பிலையே, அதுக்கு நீங்கள் பேசணும்னு சொல்லலையா? அப்போ திமுக ஆட்சியை அகற்றுவதற்காகத்தான் ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறோம் என்று பேசுகிற சீமானும், திமுக ஆட்சியை திமுகவை ஒழிப்பதற்காகத்தான் நாங்கள் கட்சி துவங்கியிருக்கிறோம் என்று பேசக்கூடிய பிஜேபியும், திமுக தான் தீய சக்தி என்று பேசி புதிதாக புறப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கும் கொள்கைன்னா இந்த மூணத்தானே சொல்லியிருக்காங்க. திமுக ஒழிக்கணும், திமுகவை அழிக்கணும், திமுகவை அப்புறப்படுத்தணும். இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க பிஸ்மி? நான் தோழர் பிஸ்மி அவர்களைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த இடத்துல எங்கே இருக்கிறீங்க? உங்கள் முகமூடி அருந்து தொங்குகிறது. பார்த்து கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டித்தான் உங்களுக்காகத்தான் இந்த காணொலியை போடுறேன். பணம் எவ்வளவு தூரம் பாய்ந்திருக்கிறது என்பதற்கு அவர்களுக்கும் ஒரு காரணம் என்பதுதான் மிக 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 முக்கியமான ஒரு செய்தி. அதுவும் நாம் மிகவும் முக்கியமாக அதை கண்காணித்து இந்த தேர்தலை நாங்கள் நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஸ்பெஷல் நியூஸ் செய்தியாக இதை நான் பேசுகிறேன் தோழர்களே. பல முகமூடிகளில் பல பேர் வருகிறார்கள், பல்வேறு துறைகளிலிருந்து வருகிறார்கள். யாரும் ஏமாந்து விட வேண்டாம். நன்றி, வணக்கம் தோழர்களே.